ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து மால்டீவ்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு நான் ஏதோ நம்பி அவங்க ஜெயிப்பாங்கன்னு வேற சொன்னேன். ம- அவங்க வந்து இப்படி கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை ஜிடி அகெயின் எட் அகெயின். எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கும், அந்த கேட்ச் எல்லாம் சிராஜ் பிடிச்ச கேட்ச், ரஷீத் கான் பிடிச்ச கேட்ச் எல்லாம் செம்ம கேட்ச். ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. மூணு டிபார்ட்மெண்ட்லையும் அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க காடு கிடையாது சார். யூ காட் மோர் ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட் தேன் ராங் அண்ட் யூ ஆர் அலவுட் டு கெட் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ராங். யூ கேனாட் பி பிளேம் ஃபார் தட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்றேன்னா, தே டிடன்ட் ஈவன் அரைவ் ஃப்ரம் மால்டீவ்ஸ். த ஃபீல்டிங் வாஸ் வெரி புவர். அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா வித் த பால் யூ ஆர் டன். முதல்ல இருந்தே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்தே இந்த பழைய ஷமியை நம்ம பார்க்கல. பட் ஷாமி இஸ் ஷாமி. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நீங்க 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா த ப்ளீடிங் இஸ் ஹேப்பன். அவங்க அதான் சொல்றேனே, அந்த டீமை நீங்க உடைக்கணும் அப்படின்னா அந்த டாப் 3 டிஸ்மாண்டில் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவோட ஒரு புது திங்கிங்கோட வரணும். இது வரைக்கும் இத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க, 10 11 மேட்ச் ஆடி இருக்காங்க. எந்த டீமாலயா இந்த ஃபார்முலாவை உடைக்க முடியல. போன மேட்சும் 209 அடிச்சாங்க. நீங்க ஆசையா சொல்ற அந்த சுட்டி குழந்தை பிளேட் அன் அப்சல்யூட் பிளைண்டர். ரொம்ப மோசமா பவுலிங் போட்டாங்க போன மேட்ச், அதனால இது பண்ணாங்க. சேம் கைண்ட் ஆஃப் பிச். 198 வாஸ் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வி டோல்ட். தே ஹேட் 27 runs மோர். தே காட் நோ சான்ஸ் ஆஃப் லூசிங் தட் கேம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரீங்க. முதல்ல இருந்தே ஒரு பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். சன்ரைசர்ஸோட போலிங் இன் பவர் பிளே ஹாஸ் நாட் கிக்ட் அப். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சில் தே ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட் பிகாஸ் தே ஆர் வின்னிங் தேர் மேட்சஸ் வித் த பேட்டட். வித் பேட் வந்து அவங்களுக்கு மோசமாலாம் ஆடல சன்ரைசர்ஸ். 225 எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீமோட, அதுவும் திருப்பியும் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் கடைசி ஒரு 4 பால் தான் கொடுத்தாங்க சாய் கிஷோருக்கு. அது வேற விஷயம். வெரி டிசப்பாயிண்டட் வித் வே ரஷீத் கான் போல் டுடே. ஏன்னா வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் நான் எப்பவுமே அனாலிசிஸ பார்த்து நான் சொல்ல மாட்டேன். தட்ஸ் நாட் த ரஷீத் கான் வித் பீப்புள் டசன்ட் வாண்ட் டு சி. ரஷீத் கான் மாதிரி ஒரு சூப்பர் பவுலர் இந்த மாதிரி ரன் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கன்வின்சிங்கா 36 ரன்ல நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா the batting front has really showed up. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வின்னிங் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி வந்து நீங்க போலிங் போடுறீங்க, அதுக்கப்புறம் கடைசி 6 ஓவர்ஸ் நீங்க எப்படி போலிங் போடுறீங்கன்னு பாருங்க. பவர் பிளேல வந்துட்டு உங்களுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கன்சிடர் 82 ஃபார் நோ லாஸ், ஜிடி கன்சிடர் 57 ஃபார் 1. அதுக்கப்புறம் நீங்க ரன்னே நிறுத்த முடியாது கடைசி 6 ஓவர்லன்னு சொன்னோம். கடைசி 6 ஓவர்ல எஸ்ஆர்எச் கன்சிடர் 71 ஃபார் 4, ஜிடி கன்சிடர் 59 ஃபார் 4. வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. நீங்க பவர் பிளேல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணல. இன்னொன்னு சொன்னோம், இந்த பிச்சு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் விக்கெட் எடுக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸை எடுக்கணும். நீங்க காமிந்து மெண்டிஸை வந்துட்டு நம்பர் 7 இறக்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஓவரோ 2 ஓவரோ போட போறாரு. இந்த பிச்சில் அது எடுக்காது. இஷான் மலிங்கா ஹேஸ் டு பிளே அப்படின்னு. இப்ப ஜெய்தேவ் உனத்கட் வந்து கடைசி ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டீம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறையவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். உயிரே கொடுப்பாரு டீமுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த கடைசி ஓவர்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த 10 ரனாக்கு சொல்ற பாயிண்டே தான் நான் இங்கேயும் சொல்றேன். வாட் இம்பாக்ட் டஸ் இட் மேக்? ஜீரோ. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ். இஷான் மலிங்கா ஷுட் ஹவ் பிளேட் அஹெட் ஆஃப் காமிந்து மெண்டிஸ். இந்த பிச்சை நீங்க பாக்குறீங்க, கட்டாந்தர மாதிரி இருக்கு. நம்பர் 7ல யூ ஆர் நாட் going to really get a chance for your batter to bat போது what is the role Kamindu Mendes? அவரை நான் குறை சொல்ல. பாவம், அவர் என்ன பண்ணாரு, வரும்போது 20 பால்ல 80 ரன் அடிக்கணும், 2 ஓவர் போட்டாரு, டீசென்டா போட்டாரு. பட் யூ நீட் bowlers to pick wicket. ஷமி கோஸ் ஃபார் 3 overs for 48. ஹர்ஷல் பட்டேல் கட்ரஸ் போடுறாரு, ஜெய்தேவ் உனத்கட் கட்ரஸ் போடுறாரு. அன்பார்ச்சுனேட்டா கமின்ஸுக்கு சரியா விழல. ஹூ இஸ் கோயிங் டு பிக் விக்கெட்ஸ் ஃபார் யூ? அந்த ஜீஷான் அன்சாரி நல்லா போட்டார். ஒருவேளை இஷான் மலிங்கா இருந்து பவர் பிளேல ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாருன்னா எனிதிங் கூட ஹேப்பன்ட். அவங்க தைரியமா ஷர்பேன் ரதர்படியும் உட்காத்தி வச்சுட்டு இந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு அவங்க ஆடுறாங்க. That is an example for everyone to say when people are trying to strengthen their batting at number 7, at number 8 in a pitch where hardly you get a chance for those batters to bat. Kudos to GT. எஸ்ஆர்எச் நான் பெருசா எதுவும் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப கிளீனா சொல்லிட்டீங்க. தேர் அவுட் பிளேட் வித் த ஃபீல்ட், தேர் அவுட் பிளேட் வித் த பால், தேர் அவுட் பிளேட் வித் த பேட். ஜிடி டிசர்வ் டு வின். இட் ஹேட்ரிக் ஆஃப் டேஸ், 3 successive days. இப்போ 3வது டீம் கெட்டிங் எலிமினேட்டட். ஒரு மாசம் இருக்கு டோர்னமெண்ட். 3 டீம் இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நோ இட் பாய்ஸ் டவுன் டு ஒன்லி 7 டீம்ஸ். இப்போ கேகேஆர் இஸ் கோயிங் டு பிளே நெக்ஸ்ட். அவங்க தோத்தாங்கன்னா அனதர் எலிமினேஷன் வீக் ஆயிடும்.
there is nothing to talk bad about SRH. GT was right on top in all departments. Were clinical. இது போக ரபாடா நாளைக்கு டீமோட ஜாயின் பண்றாராம். இப்போ என்ன பண்ண போறாங்க அவங்க அடுத்து? திருப்பி திருப்பி சொல்றேன், ரபாதா மாதிரி ஒரு பிளேயர்னா நீங்க ஒரு ஃபாரினர் லிஸ்ட்னா இப்ப எத்தனை ஃபாரினர் இன்னைக்கு ஆனாங்க? நீங்க கணக்கு சொன்னீங்களா, நான் கணக்கு சொல்லட்டுமா? நீங்க 3 சொல்லுங்க. பேர் தான். இப்போ எங்க ஆடுவாங்க ரபாடாவை? இஷாந்த் சர்மாக்கு குட்ஸே பதிலா நல்லா தான் ரபாடா ஆட, போட்டாரு. இஷாந்த் சர்மாக்கு பதிலா ரபாடா ஆட வேண்டியதானே? இது என்ன உங்களுக்கு ராக்கெட் சயின்ஸே கிடையாது உங்களுக்கு. See, Coetzee நல்லா போட்டாரு. Whatever it is, உங்களுக்கு ரபாதாஸ் one side, Coetzee one side. Rabada has to walk in. Coetzee, Rabada is someone who is going to give breakthroughs in a pitch like this. இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல is good enough to get a breakthrough. அதான் இன்னைக்கும் நேத்திக்கும் அவரை பார்க்கல நான் ஜோனாஸ்பர்க்ல. ஒரு டேலண்ட்ஸ் கவுண்டிங் நடந்துட்டு இருக்க வந்து தலை கம்பேர் இன்னைக்கும் பார்க்கல, அவரை நேத்திக்கும் பார்க்கல. அது சரியோ இங்கதான் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். Now the news is out that is joining the team. It is only going to boost their confidence. 4 ஃபாரினர் இருக்கு. இப்ப ஷெர்ஃபேன்றது கூட அவங்க நல்லா ஆடிட்டே இருந்தாரு, கவலையே படல. அவங்க என்னன்னா ரொம்ப சிம்பிள் சார். அவங்க தெரியும் என்னோட 3 பேட்ஸ்மேனை வச்சுன்னு நான் ஜெயிக்கிறேன். சிராஜ் விக்கெட் எடுக்கிறாரு, பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுக்கிறாரு, ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். இப்ப நான் ரஷீத் கானை பத்தி ஆனஸ்டா அவர் சரியா போடலன்னு சொன்னேன். If you ask me if they're going to drop him, no. ஐ வில் நெவர் சே தட். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப என்ன பிராக் ரஷீத் கானை டிராப் பண்ணீங்களா? அவர் எல்லா மேட்சும் 4 ஓவர்ல 60 ரன் கொடுத்தாலும் ஐ வில் பிளே ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். நவ் ரபாதா இஸ் கோயிங் டு கம். இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு சிராஜ் ரபாதாவை நியூ பால்ல போட்டு பிரசித் கிருஷ்ணால மிடில் ஓவர்ஸ்ல வச்சுக்கலாம். பிரசித் கிருஷ்ணாவே ரஷீத் கானையும் சாய் கிஷோர் போலிங்கே போட மாட்டேன்டாரு. இந்த போலிங் ஹஸ் பீன் ஸ்டெப்பிங் அப் லைக் எனிதிங். அண்ட் பேட்டிங் இந்த 3 பேட்ஸ்மேன் நீங்க கவலையே படாத, ஐ அம் கோயிங் டு ஃபினிஷ் தி ஜாப் ஃபார் யூ. ஃபினிஷ் பண்றாங்க. ரபாதா நீங்க கேள்வியே கேட்காதீங்க. ரபாதா will be the first name they will write in the list. ஓகே சரி. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த மால்டீவ்ஸ் ரிட்டர்ன்? இனிமே என்ன சார் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன் நானு. இப்ப நான் ஆனஸ்டா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லும் போது இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போகும் நான் சொன்னதுக்கான காரணம் the team what they had on paper. அதுல எந்த don't question the team what they had. brilliant retentions, brilliant auctions எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாங்க. முதல் 6 மேட்ச் அவங்க இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பேட்டிங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், they lost the match, they played beautifully. அந்த காட்டு சுத்தலாம் அவங்க சுத்தல. அபிஷேக் சர்மா பிரில்லியண்டா ஆடினாரு. Even though batted with a very high strike rate, he was absolutely phenomenal. கண்ணா பின்னெல்லாம் அவர் சுத்தவே இல்லை. இந்த அப்ரோச் அவங்க முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா ஒரு சில தோக்க வேண்டிய மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 280 பிளஸ் அடிச்ச உடனே காட் கேரிட் அவே 300 அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டப தோத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டரி ரியலைஸ் தட் ஓகே வி ஹேவ் டு ரியலி அட்ஜஸ்ட் டு தி கண்டிஷன்ஸ் அண்ட் பேட்னு அவங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் டூ லேட் ஃபார் தம். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட சேஸ்ட் பிலோ பார் ஸ்கோர் 182 is average score in Chennai. They scored just a below par score of 150. They are expected to win with the power packed batting lineup. இனிமே ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், they know they are going to retain Aniket Verma, the youngster. They are going to retain Jishan Ansari, the youngster. Only thing they will see that which of the players where they have invested more money. Ishan Kishan invest பண்ணிருக்காங்க, ஷமி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. How is the form of Shami going to just progress as the year goes on? அந்த மாதிரி யோசிச்சுட்டு இன்னும் வேற ஏதாவது ஸ்ட்ரென்த். அவங்க போலிங் ரொம்ப வீக்கா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கே நான் என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு முதல் ஓவர் முடிஞ்சு முதல் ஓவர்ல ஒரு 14 ரன் வந்த உடனே ரெண்டாவது ஓவர் ஜெயதேவ் குணத்துக்கு ரொம்ப நல்லா போட்டாரு, 5 ரன் தான் கொடுத்தாரு. கமின் ஷுட் ஹவ் bowled the second over. That is where how you read the conditions. Okay, இந்த 6 ஓவர்ல நான் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா இவங்க டாப் ஆர்டர் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 200 அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கமின் ஷுட் ஹவ் bowled the second over. 4 ஓவர்ல 60 ரன் போனப்புறம் நீங்க பவுலிங் போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. GT is not a team they are going to blind slog you once they got a start. 4 ஓவர்ல 60 போச்சா அடிச்சு 320 போயிடலான்னு அடிக்கிற டீம் கிடையாது. அவங்க எப்படின்னா இந்த ஆவரேஜ் ஸ்கோரை பார்த்திருப்பாங்க 198. அதுக்கு மேல ஒரு ரன் வந்தாலும் ஐ நோ ஐ எம் கோயிங் டு வின். யூ ஒன்லி டார்கெட் பட்லர் எப்படி ஆனா இருப்பாருங்க சார். அவசரமே படாம என்ன பியூட்டிஃபுல்லா அந்த ஃபார்முலாவை எவனா ஒரு மூலக்காரன் உட்காந்துன்னு அன்ஆர்த்தடாக்ஸ் போலிங் சேஞ்சஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை உடைக்கலன்னா இவங்களையும் நிறுத்தவே முடியாது. மும்பை இஸ் பிளேயிங் டாப் கிரிக்கெட், ஜிடி இஸ் பிளேயிங் டாப் கிரிக்கெட், ஆர்சிபி இஸ் பிளேயிங் டாப் கிரிக்கெட், டிடிகே இஸ் ஆல்சோ பிளேயிங் டாப் கிரிக்கெட். இட் இஸ் கோயிங் டு பி ஹெல் லாட் ஆஃப் அ காம்படிஷன். பட் இவங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு தியரியோட தே ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல். ஸோ ஐ புட் மை மோர் மணி ஆன் தீஸ் டீம். யாராவது ஒருத்தர் இவங்களை உடைக்கல இந்த டாப் 3 இவங்களை நீங்க நிறுத்தவே முடியாது. ஆமா சரி. இந்த முதல்ல ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட் ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா தான் ஆடினார் அவர் நம்பர் 4ல. அவரை உட்கார வச்சு இப்போ சுந்தர் ஆடுறாங்க. இப்போ சுந்தர் நீ கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணார் விட பவுலிங் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் ரூம் இருக்கு என்ன இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு அந்த பாயிண்ட்ல.
கரெக்டா சொன்னீங்க. 3 ஃபாரினர் தான் ஆடுறாங்க அப்படிங்கும்போது, இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, இன் தட் கேஸ் ஐ எம் a big fan of Sundar and his batting. I spoke very highly about the innings what he played in one of the matches where the chase was going up and down. வந்து ஒரு 13 பால்ல ஒரு 30 ரன் அடிச்சாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 10 மோர் தென் 11 அண்ட் ஓவர் போயிருக்கீங்கும் போது ப்ராபப்ளி இஸ் நாட் த ரைட் சாய்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், டபக்குன்னு சாய் சுதர்ஷன் இம்பாக்ட் அப்ப விட்டுட்டு நீங்க இவரை தூக்கிட்டு வந்திருக்கணும் ஷெர்ஃபேன்றத படி. இல்லைன்னா சாய் இவரே இறக்குங்கயா, ஷாருக் கான ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் த பால். ரஷீத் கான் கேன் கோ அண்ட் மேட்ச் லாக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 14 ஓவர்ல 150 ரன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா there is no need to send a conventional player like வாஷிங்டன் சுந்தர் ஈவன் தோ இஸ் குட் எனஃப். அப்ப எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், when you got the resources, you got ஷாருக் கான், you got ரஷீத் கான் அப்படிங்கும் போது நீங்க அதை பண்ணிருக்கணும். பட் அதை ஒரு பெரிய இதுவா நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தே வாண்ட் டு ப்ரமோட் வாஷிங்டன் சுந்தர். ஐ எம் a fan of வாஷிங்டன் சுந்தர். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு படல, but that didn't cost them anything at all. The moment they crossed 188, I know the chase is going to be tough, even though the pitch is very good to bat. That is ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஏன்னா இவங்களுக்கு அந்த டாப் ஆர்டர் தவிர இஷான் கிஷானும் ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நிதிஷ் ரெட்டியை பின்னாடி இறக்குறாங்க, காமிந்து மெண்டிஸை பின்னாடி இறக்குறாங்க. கிளாசன் ஃபார்ம்ல இல்லைங்கும் போது அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திருப்பியும் அந்த 245 சேஸ் பண்ண மாதிரி ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு 120 ரன் வந்தாதான் இவங்களுக்கு சான்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, 5 ஓவர்ல 50 ரன். ஹெட் அவுட் ஆனோடனே எனக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி லூசிங் பேட்டில். பட் பெரிய மார்ஜின்ல தோத்துட்டாங்க. இது சன்ரைசர்ஸை பத்தி குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிரைஸ் ஜிடி ஃபார் தேர் another clinical when coming back, conceding 209 in 15.5 overs. அதுக்கப்புறம் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களா, that means business. ஓகே, ஸோ இதுதான் பிடா ஸ்டோரி ஆஃப் த டே. இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து மால்டீவ்ஸ் போயிட்டு வந்து சிறப்பாக தோத்துட்டாங்க. இவங்க வந்து கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் காலி, ஜிடி ஜாலி தான் இன்னைக்கு. தே ஆர் வெல் ஆன் கோர்ஸ். இப்போ அவங்க டாப் 2 போகிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. தே வில் கோ டீப் இன் த டோர்னமெண்ட். தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்களோட தியரி, தே ஹாவ் த கன்விக்ஷன், தே ஹாவ் த பிளான். அதுபடி அவங்க கிளியராக தே ஹாவ் கிளாரிட்டி ஆஃப் தாட். அதுபடி அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் மெனி டீம்ஸ் கேன் ஸ்டாப் தம். இப்போ இவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். அடுத்த சீசனுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன், ஐ ஃபீல் சாரி ஃபார் எஸ்ஆர்ஹெச். they did all the hard work. அது சந்தேகமே கிடையாது. ஐ விஷ் them well for the rest of the tournament and also for the next season going forward. ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஒரு சீசன் நடக்கும். they have a top class season last year. இந்த மாதிரி ஆயிடுச்சு. nothing to put their head in shame at all. they can be proud of what they have done. ஜிடி வந்து இந்த ஒரு ஆள் ஆஷிஷ் நேரா, வணக்கம் ஜி, நீங்க பெரிய ஆளுஜி, அது ஒத்துக்கிட்டே ஆகணும், உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு வச்சே ஆகணும் அகமதாபாத்ல. we wish you to go further ahead and they will only be bolstered by the arrival of the pace sensation Kagiso Rabada. இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆவாங்க. பார்ப்போம். நாளைக்கு ஒரு ப்ரிவியூ இருக்கு, சிஎஸ்கே vs ஆர்சிபி. we are going to come back and entertain you that for that episode with their octopus. அவர் எந்த டீமை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ப்ரிவியூல தேவை. நான் சொல்லி பூரா தப்பு தப்பாயிட்டு இருக்கு, விடுங்க பார்த்துக்கலாம். நீங்க சொல்றது எதுவும் தப்பா ஆகாது. நீங்களும் ஹியூமன் பீயிங் தான். நாளைக்கு ஒரு கால் நீங்க எடுத்திருக்கீங்க, அந்த கால் கரெக்டா வருதான்னு பார்ப்போம். கம் பேக் அண்ட் என்டர்டெயின் யூ தட் எபிசோட் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். until then, thanks a lot and bye bye.